ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 16 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து மீனா வந்து இவங்க மனோஜ் இருக்கிற அந்த கோயிலுக்கே வராங்க. அப்போ மீனா ஒரு ஸ்டெப் போயிட்டு அப்புறமா திருப்பி வந்து பக்கத்துல வந்து பார்க்குறாங்க. அப்போ மனோஜ்ன்னு கண்டுபிடிச்சுறாங்க. "ஏங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? உங்கள தான் கேட்கிறேன்னோனே" மனோஜ் வந்து மீனாவ அப்படியே அசால்ட்டா கண்டுக்காத மாரியே அவர் பாட்டுக்கு மறுபடியும் அவரோட வேலைய பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறமா மீனாக்கு மனசு கேட்காம முத்துக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாரி உங்க அண்ணன் இங்க இருக்கிறாருங்க. கோயில்ல இருக்கிறாருன்னோனே, அவன் எப்பவும் பார்க்ல தானே இருப்பாருன்னோனே, "ஏங்க நான் சொல்றத கேளுங்கங்க. அவர் கோயில்ல வாசல்ல உட்காந்துருக்காருன்னோனே, வாசல்ல உட்காந்து அவன் என்ன பண்ணியிருக்கனோனே, இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காருங்கன்னோனே, இப்ப முத்து வந்து இரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதி நேரா வீட்டுக்கு போயி, அவங்க அம்மா, அப்பா கிட்ட போய் சண்டை போடுறாங்க. இந்த மாரி, "நீங்க எனக்கு ஒரு பைத்தியக்கார மாப்பிள்ளை பார்த்து வச்சீங்களே, அவனால தான் இப்ப எனக்கு பிரச்சனை. நல்ல வேளை முத்து வந்து தான் என்ன காப்பாத்துனாரு. இல்லாட்டி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமான்னோனே, இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, எனக்கு சந்தேகமே இல்ல. முத்து தான் அவன அனுப்பி விட்டுருக்கணும்னோனே, இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "அன்னைக்கு நீங்க இப்படிதான்ப்பா. தேவையில்லாம சந்தேகப்பட்டு தான் அன்னைக்கு பிரச்சனையாச்சு. அதனால தானே முத்து உங்கள அடிச்சாரு. நீங்க ஏன் மீனாவ அப்படி நெனச்சீங்க? மீனா அந்த மாரி பொண்ணெல்லாம் இல்ல. எனக்கு அந்த வீட்ல என்ன எப்படி கேர் பண்ணி பார்த்துருக்காங்க தெரியுமா?" அப்படின்னோனே, இப்போ அவங்க அம்மா, அப்பா 2 பேருமா சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, "அவங்கன்னா காசுக்காண்டி அப்படிதாண்டி செய்வாங்க." அப்படின்னோனே, மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலே காசுக்காக அப்படி பண்ணுவாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்கல்ல. ஆனா மீனா அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்ருதி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாங்க. இப்ப அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கே உங்க மேல தான் டவுட்டா இருக்குது. நீங்க தான் விச்சுவ அனுப்பியிருப்பீங்களோன்னு. நான் தனியா இருக்கேன்னு அவனுக்கு எப்படி தெரியும்னோனே, என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற?" அப்படின்னோனே, "பின்ன நீங்க மட்டும் அவங்கள அப்படி பேசுறீங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் ரவிய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஸ்ருதி பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க அங்க வீட்லருந்து. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, முத்து வந்துடுறாரு. முத்து வந்தோனே மனோஜ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. "டேய் அண்ணா இங்க என்னடா பண்ற? வாடா" அப்படின்னோனே, அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "இப்படி ஒரு தம்பி இருந்துச்சுன்னா, நானா இப்படி இந்த நிலைமைக்கே வந்திருக்க மாட்டேன்" அப்படின்னு. அப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "இவனால தான் எனக்கு பிரச்சனையே. இவன் தான் எல்லாமே செய்வான். என்ன எப்படி பேசுவான் தெரியுமான்னோனே, அதெல்லாம் பெறவ பார்த்துக்கலாம்டா. அம்மா, அப்பானா உன்ன இப்படி பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. வாடா, வாடான்னு" சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறமா "உன் ட்ரெஸ் எங்கன்னு?" கேட்கும்போது, அவன் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. "சரி வா வீட்டுக்கு போவோம். எப்படினாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு வீடு வாசல் வர வந்துடுறாங்க. இப்போ மனோஜ் கார்லேருந்து இறங்க மாட்டேங்கிறாரு. யாராவது பார்த்தா அசிங்கமாயிருமே அப்படின்னு. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி "நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா உன்ன எத்தன வாட்டி ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு அனுப்பியிருக்காங்க. அது மாரி எதனாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் வான்னு" சொல்லி கூட்டிட்டு போறாரு. இங்க மேல வந்தோனே விஜயா வந்து, "ஐயய்யோ! பிச்சைக்காரனெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறடா. உனக்கு இதே வேலையா போச்சு. ஒரு ரூ. 10 போட்டு அனுப்பி விடுனோனே" இப்போ மீனா என்ன சொல்றாங்க, "இல்ல அத்த அவரு" அப்படின்னோனே, "என்ன நீ பிச்சைக்காரனுக்குலாம் மரியாதையா பேசுற? அந்த பழைய சோற எடுத்து போடனோனே" அப்புறம் மனோஜ், "அம்மா நான் தாம்மான்னோனே" இப்போ விஜய் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. "உன்ன எப்படி ராஜா மாரி வளர்த்தேன்ன, நீ என்னடா இப்படி வந்து நிக்கிற? நாங்க உயிரோட இருக்கும்போதே உன்ன இப்படியா பார்க்கணும்?" அப்படின்னு. வீட்ல ரோஹிணி வேற இருக்காங்க. அவங்க வந்து, "என்ன மனோஜ் இப்படி பண்ணிட்டு இருக்கனோனே" நான் வந்து கன்னடாக்கு போணும் அப்படிங்கிற மாரி அவர் ரொம்ப இதா பேசுறாரு. அதுக்காக இந்த இப்படியாடா பிச்சை எடுத்தாடா இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ஸ்ருதி போய் ரவி கிட்ட போய் "வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு கூப்பிட்டோனே, ரவி வரமாட்டேங்கிறாரு. அப்புறமா ஸ்ருதி ரொம்ப பிடிவாதமா "வா போலாம்" அப்படின்னோனே, இங்க வந்து ஸ்ருதியோட அம்மா, அப்பாவும் பேசிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "அவ நம்ம வேணான்னு சொன்னா வேணும்பா, வேணும்னு சொன்னா வேண்டான்னு சொல்லுவா. இப்ப வேணும் வேணும்னு போறாள்ல, அங்க இருந்து வேண்டான்னு வருவா" அப்படிங்கிற மாரி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க வீட்ல ரவி மட்டும் வந்து நிக்கிறாரு. அப்ப அண்ணாமலை கேட்கிறாரு, "நீ மட்டுமா வந்த?" அப்படின்னு கேட்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.